अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। மகாவிஷ்ணுடைய நாமாக்கள். அதுல முதல் நாமா அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். விஸ்வம்ங்கிற ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். அந்த விஸ்வம்னு சொன்னதுக்கு தினேகம் தெய்வதம் லோகே என்ற ஆரம்பத்துக்கு பிஞ்சபன் முச்சதே ஜந்து சர்வசம்சார பந்தனாத் எனக்கூடியதான 6 கேள்விகளுக்கு பதில் சொல்ற வண்ணமாக எத சர்வாணி பூதானி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம். அப்படி உலகங்கள்லாம் எந்த பிராணிகள் எந்த பரமாத்மானத்தை உண்டாகிறதோ, எவரால் தங்கி நிற்கிறதோ, யாரிடத்தில் ஒடுங்குகிறதோ அந்த பரமாத்மா அப்படின்னு அந்த 6 கேள்விகளுக்கு சேர்த்து ஒரே சமாதானம் சொன்னதாக. இப்பொழுது அந்த சமாதானத்துல விசேஷமாக விஸ்வம்னு சொன்னேட அந்த பரம்பொருடைய ஸ்வரூபம் விஸ்வரூபமாக என்னமா இருக்கு, விஸ்வமே அவருடைய ஸ்வரூபமாக என்னமா ஆகும் அப்படின்னு சந்தேகம் வந்தா அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் விஷ்ணு அப்படி. அதான் தத்வினித்யாகாங்காயாமாக இதுவரைக்கும் விஸ்வம்னு ஏதோ ஒண்ணு சொன்னிட எல்லாவற்றையும் உள்ள பிரவேசிக்கிறது, எதற்குள்ள உலகங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறதோ, ஓங்கார வடிவமாக சப்தஸ்வரூபம் எல்லாம் எதிலிருந்து வருகிறதோ, எந்த வேதங்கள் எல்லாம் லௌகிக வைதிக வாங்மயம் எல்லாம் எந்த ஓங்காரத்துக்குள்ள ஒடுங்குகிறதோ, யார் எல்லோருடைய இதயத்திலையும் புரிந்து கொண்டிருக்கிறாரோ, எல்லோரும் யாருடைய வயத்துல காணப்பட்டாரோ, யாருடைய திருமுக மண்டலத்தில் அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தாரோ, அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் விஸ்வரூபமாக சொன்னேன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அவர் தான் விஷ்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த விஷ்ணுன்னு சொல்றீட இந்த விஷ்ணு ஸ்வரூபம் எப்படி இருக்கு, அந்த விஷ்ணுங்கிற நாமாவுக்கு மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அத ருக்வேதம் சொல்றது. எப்படி சமஸ்தோதார பூர்வியம் யதா விதரதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா பிவர்த்தனா ஆத்யஜானந்தோ நாம சித்திவக்த நமஹஸ்தே விஷ்ணோ சுமதின் பஜாமஹே. அப்படி இது ருக்வேதத்தினுடைய மந்திரங்கள். இந்த விஷ்ணுன்னு இருக்கு இந்த மந்திரத்துல. அதனால்தான் இந்த விஷ்ணுங்கிற பதம் இங்க வந்திருக்கு. நான் சொன்னேன் ஞானி நாமானி கவுடானி விக்யாதானி மகாத்மனா. கவுடமான நாமாக்கள் என்னென்ன வேதங்கள்ல சொல்லியிருக்கோ அந்த அர்த்தங்கள். இப்ப விஷ்ணுங்கிற நாமாவானது வேதத்துல எந்த மந்திரத்துல இருக்குன்னு எடுத்து சொன்னேன். இதே போல 1000 நாமாக்களுக்கும் என்னென்ன மந்திரத்துல இருக்குன்னு எடுத்து நீங்க பாத்துக்கணும். ஸ்கூல்ல கணக்கு வாத்தியார் ஒரே ஒரு கணக்கு தான் போர்ட்ல போடுவார். மீதி எல்லாம் நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் 1000 நாமாக்களையும் அவரே சொல்லிட்டு இருந்தா அவர் நமக்கு வேலை என்ன இருக்கு. இப்ப என்ன சொல்லிருக்கார், வேதத்துல இருக்கிற நாமாக்களை அங்கெங்கே கிடிக்கையால எடுத்து நான் நாமாக்களை எடுத்து சொல்லிருக்கேன். இப்ப இந்த விஷ்ணுங்கிற நாமாவானது வேதத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு? விஷ்ணோர்ணகம் வேத்யாணி பிரவோஜம் அப்படின்னு இருக்கு, அது எதிர்வேதம். ஆனா ருக்வேதத்துல இந்த நாமாவை இந்த அர்த்தத்துல சொன்ன இடம் நிறைய இடத்துல விஷ்ணுபதம் வந்திருக்கலாம். ஆனா இங்க எந்த அர்த்தம் சொல்லுகிறோமோ அதே அர்த்தத்துல வந்தது. அதான் சொல்றார் பூர்வியம். பூர்வியம் உலகத்துக்கு எல்லாருக்கும் காரணமானது, ஜெகத்காரணமான ஸ்வரூபம். இந்த பரம்பொருளை நாம எப்படி சொல்றோம்? ஜெகத்காரணம். ஜெகத்காரணம்னா என்ன அர்த்தம்? உலகம் எல்லாம் யாரிடத்துல இருந்து வந்ததோ அவர். யாரிடத்துல இருந்து வந்ததுன்னா எப்படி வந்ததுங்கிறத பார்க்கணும். இப்ப உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது? வேற ஒண்ணும் இல்ல, பரம்பொருள் ஒண்ணுதான் இருந்தது. அதான் பார்க்கணும். இந்த 5 பூதங்கள் இல்லை.
மண்ணு, ஜலம், நெருப்பு, நீர், காத்து, ஆகாயம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லைன்னா அது எப்படி இருந்தது சார்? இவைகளும் இல்லாத நிலையா இருந்தது. ஆனா அப்ப என்ன இருந்தது? இவைகளுக்கு காரணமான பரம்பொருள் வந்ததுதான் சார். அந்த ஒரு பரம்பொருள்ல இருந்து இவைகள்ல வந்தன. ரைட். பரம்பொருளுக்கு இருந்து வந்ததுன்னா ஒரு பொருளானது இன்னொரு பொருள்ல இருந்து வரணுமேயானால் அதற்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கணும். குடம் வரணுமேயானால் மண் இருக்கணும். மண் இருந்தாதான் கொயவன் குடமாக ஆக்க முடியும். நூல் இருந்தால்தான் அதை வேஷ்டியாகவோ புடவையாகவோ நெய்ய முடியும். ஆகையால் அதுக்கு முன்னால ஒரு காரணம் இருக்கணும். அதை ஒன்றாக மாற்றணும். அதை மாற்றினா ஓஹோ நமக்கு இது உண்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி உலகங்களை எல்லாம் உண்டாகிறதுக்கு வேற ஏதாவது பொருள் இருந்ததா அவர்கிட்ட இருந்தா துவைத்தம் வந்துடும். பரமாத்மா ஒருவர், அவர் ஒருவர், ரெண்டு பொருள் ஆயிடுது. அப்ப என்ன? அவர் தான் சதாத்மான வேதம் என்ன சொல்றது? சதை சதா அவர் நினைத்து பார்த்தார் இவ்வுலகத்தை படைக்கணும் என்று. உலகம் இல்லை, ஆனா உலகத்தை படைக்கணும் என்று நினைத்தார். எப்படிப்பட்டதான உலகம்? மனசுல நினைத்ததான உலகத்தை. தாங்கள் எந்த செயல் செய்யும் பொழுதும் என்ன பண்றேன்? இது செஞ்ச பிறகு இப்படி இருக்கணும் நினைச்சு அப்புறம் தான் பண்றேன். எந்த செயலா இருந்தாலும் காபி போடணும்னு போட்ட பிறகு காபி இந்த சுவையில இருக்கணும் நினைச்சுத்தானே அதுக்கு தகுந்ததான சக்கரை, தகுந்ததான டிக்கெட்டும், தகுந்ததான பால் போடுறேன். லைட்டா இருக்கணுமா, ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, ஏதோ கேட்கணும் தானே நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த எண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கணுங்கிற எண்ணம் முன்னாலேயே இருக்கு. அதுக்கு தக்கவாறுதான் அவங்க செய்யறது. அவர் என்ன பண்றார்? சதை சதா சங்கல்பம் பண்றார். இவைகள்லாம் இப்படி இருக்கணும். சூரிய ஜந்தமதோ தாதா யதா பூர்வம கல்பயது. போன கல்பத்துல சூரியன் எப்படி இருந்தார், போன கல்பத்துல சந்திரன் எப்படி இருந்தார், இவைகள்லாம் மனசுல என்ன பண்ணிக்கிறார். பிறகு என்ன? தானே அதுவாக மாறுகிறார். அப்ப நிமித்த காரணமும் அவர்தான், உபாதான காரணமும் அவர்தான், இன்ஸ்ட்ருமெண்டல் காசும் அவர்தான், எபிசியன்ட் காசும் அவர்தான், மெட்டீரியல் காசும் அவர்தான், வேற இல்லை. இது போல லோகத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசனை பண்ணி பார்க்கணும். உலகத்துல இது வேற அது வேறையாகத்தான் இருக்கு. மண்ணு குடமாக மாறுகிறது, மண்ணை குடமாக மாத்துறவன் குயவன். நூல் வேஷ்டியாக மாறுகிறது, நூலை வேஷ்டியாக மாத்துறவன் குவிந்தன், நெசவாளர். இப்படி லோகத்துல அதை மாத்துறவர் அது இன்னும் மாறும் பொருள் வேறு. இங்க என்ன? ஒரே வியக்தி தான், அவரே இன்னொன்றாக மாறுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தமானது ஜெகத்காரணம், பூர்வியம். எல்லாவற்றுக்கும் முன்னால இருந்தது. குடத்துக்கு முன்னால மண் இருக்கலாம், ஆனா அந்த மண்ணுக்கு முன்னால கொய்வன் இருக்கான். அந்த மண்ணை கொண்டு வர்றதுக்கு முன்னால கொய்வன் தான் ஆத்தாங்கரைக்கு போய் இதை கொண்டு வந்தான். அதே மாதிரியா உலகத்துக்கு எல்லா பதார்த்தங்களும் உண்டாகிறதுக்கு முன்னால பரமாத்மா இருக்கார். அதனால பூர்வியம், சமஸ்தோதார பூர்வியம். சமோ பிரசித்தமா இருக்கிறவரை அவரை ஸ்தோதார பூர்வியம். யதாவித ரதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா விவர்த்தனா. யதாவித நீங்கள் எப்படி அறிந்தீங்களோ அப்படி அவரை சொல்லுங்க. அவரை நாமாவை உச்சரிக்கிறதுனால ரதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா விவர்த்தனா. இந்த வேத பிரதிபாத்தியமான அந்த பதார்த்தம். ரிதஸ்ய கர்ப்பம்னா என்ன? வேத பிரதிபாத்தியம். ரிதம்னா வேதம், ரிதம்னா மாறாதது. இந்த கான்செப்ட் ஆஃப் ரிதான்னு இருக்கு பார்த்தீங்களா? இது சத்தியம் ரிதம். சத்தியம் துவா ரிதேன பரிணிச்சாமி, ரிதம் துவா சத்தியன பரிணிச்சாமி அப்படிங்கிற நம்ம சத்தியம்னு சொன்னா இருக்கிறது இருக்கும்படி நினைக்கிறது, அதை அமல்படுத்துறது ரிதம். ஆகையா எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது வெறும் அறிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதோடு அதை நம்ம வாழ்க்கையில நாம் அதை உபயோகப்படுத்தணும், கர்மாக்களை பண்ணணும். அதான் சத்தியந்த்வா ருதேன பரிடிஞ்சாமி. காலமே அன்னத்துக்கு சுத்தும் பொழுது இப்படி சொல்லு, சத்தியமாக இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை என் வாழ்க்கையில் நான் கர்மாக்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன். ரிவர்ஸ்ல ருதந்த்வா சத்தியேன பரிடிஞ்சாமி. இனிமேல கர்மா பண்ணல, ராத்திரி வேலையில உருக்கிறது இருக்கும்படி தியானம் பண்ணுகிறேன். சத்தியம்ங்கிறது இருக்கிறது இருக்கும்படி அறிதல், அதை அமல்படுத்தல், செயலில் அமல்படுத்தல் ரிதம். இந்த ரிதம்ங்கிற பதார்த்தமானது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ரிதத்தினால
நமக்கு வேதோக்தமான கர்மாக்களை உண்மையாக இருக்கக்கூடியதான அந்த வேதம் சொன்னதான கர்மாக்களை அதை பிரதிபாத்தியமான கர்மாக்கள்னால சொல்லக்கூடியதான அந்த பரம்பொருள். எல்லா கர்மாக்களும் எல்லா வேதங்களும் நீங்க செய்யக்கூடியதான செயல்கள் எல்லாமே யாரை நோக்கி செல்கிறது? பரம்பொருளை நோக்கித்தான் செல்கிறது. அதனால சொல்ல போறார் ஜெகர்ப்பம் ஜனுஷா பிபர்த்தனா. இதை தாங்கள் அறிவதனால் என்ன பண்ணணும்? இந்த பிறவி கடலை தாண்டுங்கள். ஜனுஷா ஜனீஷ்ன பிராதுர்பாவே, மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது. ஒரு தரம் பிறந்தோம், மறுபடியும் மரணம் அடைகிறோம், மறுபடியும் என்ன மறுபிறவி, மறுபடியும் பிறக்கிறது. பிறந்ததுன்னா என்ன? ஜாதஸ்யே திருவோ மிருத்யோ. எத்தனை நாளானும் சரி, 100 வயசு இருக்கோ 120 வயசு இருக்க, நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா ஒரு நாளைக்கு ஏற கட்ட வேண்டியதுதான். ஜனுஷா பிபர்த்தனா. இதை நிறுத்திங்கோ. இந்த ஜன்ம மரண பரம்பரை இருக்க பதிலா இதை நிறுத்தணும். இதை நிறுத்துறதுக்கு வழி என்ன? இது ஒண்ணுதான். பகவன் நாம சொல்றது ஆத்யஜானந்தோ நாம சித்தி பக்தனா. அத்யா இவருடைய நாம் அஜானந்தா, அவருடைய பேரை அறிந்து கொண்டு, சித்தி பக்தனா அதை எடுத்து சொல்லுங்கள். எப்படி? மஹஸ்தே விஷ்ணு சுமதிம் பஜாமஹே. ஏ விஷ்ணு, மஹஸ்தே உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய மகிமையை அறிந்து கொண்டு, சுமதிம் பஜாமஹே நல்லதொரு எண்ணத்தோடு உங்களை தியானம் பண்ணுகிறோம், உங்களை சொல்லுகிறோம், உங்களை பூஜை பண்ணுகிறோம். அப்படி வேதம் சொல்றோம். அதனாலதான் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். வேதம் சொல்றது இந்த அந்த பரம்பொருளை அறிந்தேன். எப்படி புருஷனாக அறிந்தேன்? புருஷன் ஸ்திரீ, அந்த புருஷன் இல்லை, பூர்ணமாக இருக்கக்கூடியதான அவரை அறிந்தேன். புருஷ சப்தத்துக்கு பூர்ணமா இருக்கிறவர் அர்த்தம். எங்கும் வியாபித்து இருக்கிறவர், பூர்ணத்வா புருஷா. அப்படிப்பட்டதான அவரை பஜாமகே, அறிகிறேன், அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படி அந்த விஷ்ணுவனுடைய ஸ்தோத்திரத்தை நம்ம பண்ணணும். அதான் விஸ்வ வடிவமா இருக்கக்கூடியதான விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். விஸ்வமாக இருந்தார் அவர். அந்த விஸ்வம் எப்படி இருக்கார்? விஷ்ணுவாக இருக்கிறார். அந்த விஷ்ணுவை துதிக்கணும். இத்தியாதி ஸ்ருதிபிஹி விஷ்ணோ நாம சங்கீர்த்தனம் சமயஞான பிராப்தைய விகிதம். அதனால உங்களுக்கு நல்ல அறிவு வரணுமையானால், நல்லதோர் அறிவு உனக்கு வரணுமையானால் அதுக்கு என்ன பண்ணணும்? பகவன் நாமாவை சொல்லணும், விஷ்ணுதாஸ் நாமத்தை சொல்லணும், புரிந்து கொண்டு சொல்லணும். அவருடைய நாமாவை ஸ்ரத்தா பக்தியோட சொல்லணும். அவருடைய நாமாவை சொல்லும் பொழுது நானே விஷ்ணு என்று நினைத்து கொண்டு சொல்லணும். அது என்ன நானே விஷ்ணு ஆயிட்டேன்னு இனிமேல் விஷ்ணு ஏன் சொல்றதுன்னு? விஷ்ணு ஆயிட்டு என்னன்னா அதுக்கப்புறம் விஷ்ணு நாமாவை என்ன சொல்றது? என் நாமாவை நான் சொல்லிக்கிறதோ? அப்படி இல்லை. உபாசனா மார்க்கத்துல தாங்கள் எதை ஆக போறீங்களோ அதை நினைக்கணும். அப்பதான், ஏன்னா இந்த மனசோட நினைக்கிற இந்த வெத்தலை எல்லாம் போறப்ப வெத்தலை போட்டுக்கிறவ பார்த்தீங்களா, அவ எப்படி போட்டுக்கிறா? வெத்தலையை கொண்டு வந்து அத ஜலத்துல நனைச்சு அதுக்கு பின்புறத்துல நல்ல துணியார தொடச்சு அதுக்கப்புறம் அந்த பாகத்துல சுண்ணாம்பை தடவி அத நடுவில் இருக்க காம்பை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மடிச்சு அந்த நுனியை கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மடிச்சு போட்டுக்கிறோம். இது என்ன சார்? அது அவளுக்கு தான் கேட்டுக்கணும், நாங்களுக்கு தெரியாது சார். நாங்க அப்படியே பீடாவா போட்டுக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு சோம்பேறித்தனம் வந்து எதற்காக தனியம் பண்ணிட்டு இருக்க? அந்த வெற்றிலைக்கு பின்னால அந்த பூச்சிகள் அது முட்டை இட்டிருக்கும். அதனால அதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல துணி என்ன ஜலத்தை நினைச்சு அதை துணியை தொடச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை தொடச்ச பிறகு அதுக்கு சுண்ணாம்பு தடவுறதுக்கு வாய் வைக்கணுங்கிறது அது இல்லை. அந்த சுண்ணாம்புங்கிறது அதை நம்ம சரீரத்துக்குள்ள ஜீரண சக்தியை கொடுக்கணும். அதற்காக அந்த சுண்ணாம்பை அதோட சேர்த்து கிடைக்கும். நடு காம்பை கட் பண்றாளா சார்? அந்த காம்பு கட் பண்ணலன்னா ஜீரணம் ஆகாது. அந்த காம்பு இருக்க அது சரீரத்துல ஜீரணமாகாது. ஆகையால் அதை எடுத்து அதை ரெண்டா உடைச்சு அப்புறம் போடும். அந்த நுனியை எடுத்துக்கிற பட்சத்துல அந்த நுனியில இருக்கிற பாகமானது சரீரத்துக்கு கெடுதல். அதனால அந்த நுனியை கட் பண்ணி விடுவாங்க. எல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லி இந்த வெத்தலைக்கு பின்னால முட்டை இடம் பட்சல அந்த முட்டை அப்படியே என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அது சின்ன புழுவாக மாறுது. அந்த புழுவுக்கு என்னன்னா அது அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அந்த புழு அந்த புழு எப்ப தொங்குறதோ அது என்ன பண்ணா அதுக்கு வண்டு கண்டா பயமா.
ஆகையால் என்ன பண்றது, தன்னோட வாக்குல இருந்து வரக்கூடியதால லாலாஜனத்தினால அதை அப்படியே சுத்திக்கிறது. சுத்தின்ற பிறகு என்ன ஆச்சுன்னா, அது சுத்திக்கிற வரைக்கும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம். ஒன்று சுத்தின்ற பிறகு அந்த காத்துனால என்ன ஆகும், அந்த லாலாஜனமானது நல்ல டைட்டா போயிடும். அந்த புழுவானது வெளியில வர முடியாது. கியூபான்னு பேரு. இப்ப என்ன, அதுக்கு பயமா வண்டு என்ன கொட்டி விடுமோன்னு. அது வண்டு வரப்படாதே நினைச்சுட்டே இருக்கான். எப்ப வர நினைச்சு என்ன ஆயிடுதுன்னு, அது வண்டா போயிடுச்சு. கடைசியில உடச்சுட்டு வரப்ப அது வண்டா பின்னால வருது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இதான் பிரமர கீட நியாயம். பிரமரம் வண்டு, கீட்டம் புழுவானது வண்டாக ஆன வழி. மனதனால் தாங்கள் எதை நினைக்கிறீர்களோ அப்படியே ஆயிடுவீர்கள். நீங்க சின்ன குழந்தைய பாருங்க, பெரியவன் நம்ம என்னடா பண்ண பாருங்க, டாக்டர் ஆயிடுவேன் அப்படி. அதுக்கு டாக்டர்னா என்னன்னு தெரியாது. ஊசி குத்துறவர் தான் டாக்டரும் தெரிஞ்சுட்டு. டாக்டர்கிட்ட போதானா, வேண்டாம் ஊசி குத்தி விடுவார். இதுதான் பயம். ஆனாலும் என்ன, நான் டாக்டர் ஆவேன் அப்படியே நினைச்சு என்னன்னு பெரியவனாயி அப்படியே ஆயிடும். அந்த வில் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியம். எதை நினைக்கிறோம் தத் எது ஆகணும் நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆயிடுவேன். அதே மாதிரியா தாங்கள் விஷ்ணுவாக ஆகணும் என்பதற்காக நானே விஷ்ணு நினைச்சிருக்கோம். அம்பாளா ஆகணுங்கிறது அகமித்யேவ விபாவையே பவானி அப்படி. பவானி தாசே விதரமய திருஷ்டிம் சகருணா அப்படின்னு கருணையோடு இருக்கக்கூடிய திருஷ்டி என் மேல விடுன்னு சொன்னதுமே பவானி ஸ்வமிதியா யார் நினைக்கிறோ ததேவத்வம் திசசி நிஜ சாயுஜ்ய பதவி அப்படின்னு சொன்னீங்களோ. ஆகையால் தாங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக நினைக்கணும். உபாசனா மார்க்கத்துல, ஞான மார்க்கத்துல அதுவாக ஆயிட்ட பிறகு மேல நினைக்கிறது ஒரு ஒண்ணும் கிடையாது. அதுவும் ஆயிட்டுல அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது பதார்த்தம் தோணல. ஆகையால் இங்க நீங்க பகவன் நாமாவை சொல்லி கொண்டிருக்க, ஞானம் வரல இன்னும். இதான் முதல் படிக்கட்ட. ரூபமாக நான் இருக்கேன் என்று நினைக்கணும். இப்படி நினைச்சு விஷ்ணுவை தியானம் பண்ணணும். அதான் இத்தியாதி ஸ்ருதிபிஹி விஷ்ணோஹோ நாம சங்கீர்த்தனம் சம்யஜ்ஞான பிராப்தயே விகிதம். ஆகையால் வேதங்களில் உங்களுக்கு நல்ல ஞானம் வரணும், இந்த பிறவிக்கடலை தாண்டணும், மறுபிறவி இல்லாமல் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்பதற்கு வழி என்ன? விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம். அதான் நாம சங்கீர்த்தனம் சம்யஜ்ஞான பிராப்தயே விகிதம். தமேவ ஸ்தோதாரஹ புராணம் யதா ஞானேன சத்யஸ்ய கர்ப்பம். சத்யஸ்ய கர்ப்பம்னா ஜன்ம சமாப்தியும் குருதா. அந்த மந்திரத்துக்கு பாக்கியம் பண்ணியிருக்காரு. ஜானந்தா ஆ அஸ்ய விஷ்ணோஹ நாமாபி, அந்த விஷ்ணுடைய பேரையும் அறிந்து கொண்டு அவர் ஆவததா சொல்லுங்க, அந்நே வதந்து மா வாஹே விஷ்ணோ வயம் தே சுமதிம், உங்களுடைய சோபனம் மகா பஜாமஹே, சோபனமான பிரம்ம வித்யை வேணும் என்று நினைத்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம். ஆகையால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு என்ன பலம்? பகவன் நாமாவை சொல்றதுக்கு என்ன பலம்? பிரம்ம ஜானம் பலம். அதான் மகதிம் மகா பஜாமஹே பிரம்ம வித்யாமாச்சாசானாக, பிரம்ம வித்யா வேணும் என்பதற்காக நாங்க பஜிக்கிறோம். அப்படி இது சுதேர் அபிப்பிராய. சரி, விஷ்ணுங்கிறதுக்கு இவ்வளவு மகிமை இருக்குன்னு சொன்னேன். விஷ்ணுங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லலையே. சொல்ற விஷ்ணு எல்லாவற்றையும் வியாபிக்கிறார், எங்கும் தான் பறந்து இருக்கிறார், வியாபித்திருக்கிறார். அதான் வேஷ்டி இது விஷ்ணு. வியாப்தியர்த்த அபிதாயினா விசுது தாத்துவுக்கு எங்கும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அபிதாயினா நுக் பிரத்யாந்தஸ்ய விஷ்ணு நுக், அதனால விஷ்ணு அப்படின்னு. ரூபம் விஷ்ணுருதி. இது எப்படி? தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யா இத்தியர்த்த. தேச பரிச்சேதம் இல்லை, கால பரிச்சேதம் இல்லை, வஸ்து பரிச்சேதம் இல்லை. தேச பரிச்சேதம் இல்லைன்னா எல்லா இடத்திலும் இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கார், அந்த இடத்துல இல்லை என்று இல்லை. இங்க இருக்கு நீங்க, உங்க ஆத்துல இல்ல, உங்க ஆத்துல இருக்கிறவா இங்க இல்ல. அந்தந்த தேசத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஆகாயம் எங்க இருக்கு? எந்த ஊருக்கு போனாலும் இருக்கு. ஆகாசம்னா மேல பார்க்கப்படாது, ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ரெண்டு செவத்துக்கு நடுவுல இருக்கா, வெளியில இருக்கா?
இங்க இருந்து டெல்லிக்கு போனா அங்க இருக்கா, அமெரிக்காவுக்கு போனா இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது இல்லாத இடம் உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. எந்தெந்த இடத்தை பார்க்கிறீங்களோ அந்தந்த இடத்துல ஆகாசம் இருந்து கொண்டே இருக்கு. அதான் தேச பரிச்சேதம், லிமிடேஷன் பை ஸ்பேஸ் இல்ல. இட் இஸ் அன்லிமிட்டெட், எங்கேயும் இருக்கு. இதே மாதிரிதான் பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்க. ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை, எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறார். இதான் தேச பரிச்சேதம் அவருக்கு இல்லை. நமக்கெல்லாம் தேச பரிச்சேதம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கோம்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு நிச்சயமா. வீட்டுக்குள்ள இருக்காருன்னா வெளியில தேடாதேன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள இருக்க. அதே மாதிரி கால பரிச்சேதம் உண்டான இருக்கு. இந்த தேதியில நான் பிறந்தேன், அதுக்கு முன்னால இல்லை, நிச்சயமா இல்லை. டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிவிட்டேன்னா அதுக்கு முன்னால நீங்க இல்லை. அதே போல 100 வருஷத்துக்கு முன்னால இல்ல, 100 வருஷத்துக்கு தாண்டினாலே வச்சுட்டு இருக்கிறது இருப்போம். இருக்கேன்னு வச்சுப்போமே. இப்ப என்ன செய்யுது, ஜீவன் சரத சதம் அப்படின்னு வேதம் சொல்றது. 100 வயசு இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாத போனா இருக்காரு பார்த்தீங்களா, அவளுக்கு என்ன சொல்லணும்? கால பரிச்சேதம், லிமிடேஷன் பை டைம். எங்க பரமாத்மா காலத்தை கடந்தவர், காலத்தை உண்டு பண்ணினவர், எல்லா காலத்திலையும் இருப்பவர், காலத்தை கடந்தவர். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என கூடியதான 3 நிலைகளையும் அவர் இருக்கிறார். ஏன்னா அதெல்லாம் நீங்க தான் கல்பிச்சிருக்கு. ஆனா இந்த காலமானது உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் இருந்தார். எப்படி இருந்தார் சார் காலம் உண்டாகிறதுக்கு முன்னால? அப்படியா? இந்த காலம் என்கிற கான்செப்டே உங்களுக்கு எப்படி வந்தது? சூரியனையும் சந்திரனையும் உண்டான பிறகு. சூரியன் பகல்ல உதிச்சு அஸ்தமிச்சா தானே பகல் ஒரு நாளுங்கிறேன். சூரியன் உண்டாகிறதுக்கு முன்னால எப்படி இருந்தது? பகல் கிடையாது, இரவு கிடையாது. பகலிரவு இல்லாத நிலையில பகலிரவை உண்டு பண்ணக்கூடியதான சூரியனை உண்டு பண்ணினவரே அவர் தான். அப்ப பகலிரவு உண்டாகிறதுக்கு முன்னால அவர் இருந்தாரா இல்லையா? அதே போல பிரளய காலத்துல என்ன ஆக போறது? நோ தேதா நாஸ்தம் யதா ஏகலயேவ மத்யேதாதா. பிரளய காலத்துல சூரியன் என்ன பண்ணுவாரா? மேடு பருவது உச்சியில மேல உட்கார்ந்துருவார் அவர். அவ்வளவுதான். ரொம்ப டயர்ட் ஆயிடுது, சுத்தி சுத்தின்னு உட்கார்ந்துட்டார். என்னடாச்சுன்னா உலகம் அந்த விரும்பின ஒரு உஷ்ணத்துக்கு எரிஞ்சு போச்சு. அப்ப உலகம் முழுக்க போனவரை இது மேல உலகத்தை ஒழிப்பதற்காக உன்னை சிருஷ்டி பண்ணினேன், உலகங்கள்லாம் இருந்த பிறகு உன்னுடைய தேவை இல்லைன்னு அவரையும் தான் விழுங்கிட்டார். கடைசியில என்னாச்சு? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. சூரியன் சந்திரன்னா பகல் இரவு இல்லை, இது மேல கணக்கு கிடையாது, காலம் இல்லை. இப்ப காலம் என்பதற்கே ஒரு பிறவி இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. இந்த காலத்தினுடைய முடிவுக்கும் ஆரம்பத்திற்கும் முன்னாலேயும் பின்னாலேயும் பரம்பொருள் இருக்கிறார். ஆகையால் அந்த பரம்பொருளானவர் காலத்தை கடந்தவர், காலத்துக்கு முன்னால இருந்தவர், காலத்துக்கு பின்னால இருக்கிறவர், சர்வ காலங்களையும் இருக்கிறவர், காலம் இல்லாத சமயத்திலையும் அவர் இருக்கிறவர். ஆகையால் அவருக்கு காலத்தினால் கட்டுப்பாடு இல்லை. இப்ப தேச பரிச்சேதம் இல்லையா, கால பரிச்சேதம் இல்லையா? தேசகால அபரிச்சன்னா சொல்லிட்டு பகவான் நாமாவே. சரி, நல்லா இருக்கு. இன்னொரு பரிச்சேதம் இருக்கு சார், அது என்னது? வஸ்து பரிச்சேதம். இப்ப பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் டேபிள்ங்கிற, இதை தாண்டி டேபிள்னு சொல்ல மாட்டேன். ஆமா, டேபிள்ங்கிற ஒரு அறிவானது இங்க இருந்து இது வரைக்கும் தான் இருக்கு எனக்கு. இந்த வஸ்துவுக்கு டேபிள்னு பேரு. இதை தாண்டி அங்க வந்து அதுக்கு டேபிள்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு வேற பெயர் சொல்லுகிறேன். ஒரு பொருளால் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இந்த பொருளானது இங்க இருந்து இது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இந்த பொருள் இல்ல வேற பொருள். அப்படி ஒரு பொருள்ல மட்டும் இருந்து இன்னொரு பொருள்ல இல்லை என்று இல்லை. அவர் எல்லா பொருளையும் அவர் இருக்கிறார். அது எப்படி சார் எல்லா பொருளையும் இருக்க முடியும் ஒரு மனுஷனால? பொருளை இது என்று சொல்கிறேன், என்னை நான் என்று சொல்கிறேன், நான் வேறு இது வேறு. எப்படி ஒரு பொருள்ல அவர் இருக்க முடியும்? சந்தேகம் வரலாம் உங்களுக்கு. இந்த சந்தேகம் வரப்படாது என்பதற்காகத்தான் வேதம் என்ன சொல்லுங்க? சத்யக்ஷாபவது சொல்வது. நிருத்தஞ்சா நிருத்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா சத்யஞ்ச அமிர்தஞ்ச சத்தியம் அபவது அப்படின்னு சொல்லிட்டு வேதம். அப்ப என்ன? ஒரு பொருள்ல இருந்து தாங்கள் 1000 பொருளை தயார் பண்றேன். தங்கம் உங்களுக்கு யாரோ மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்தா, 1 கிலோ தங்கத்தை வச்சுப்போமே, அதை சொல்றது வாயில என்ன குடிச்சா 1 கிலோ வாங்கி வந்து கொடுத்தா, என்ன பண்ணு? உங்க ஆத்துக்காரிக்கு தலையில இருந்து கால வரைக்கும் எல்லா ஆபரணமும் பண்ணி வச்சிருக்கு.
எல்லாமும் நன்னா தான் இருக்கு. இது என்னது? தனித்தனியா பேர் சொல்றது. இதுக்கு இது வலை, இது செங்கிலி, இது மோதிரம், இது அது 1000 பேர் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இத்தனை பெயர்கள் சொன்ன போதிலும் அந்த பெயர்கள் அந்த அந்த பொருள்களுக்குள்ள என்ன இருக்கு? தங்கம் தான் இருக்கு. ஆகையால் தான் தங்க மோதிரம், தங்க செங்கிலி, தங்க வலை, தங்கத்தோடு அப்படின்னு சேர்த்து சேர்த்து சொல்றேன். இவைகள் பெயர்கள் மாறினாலும் அவைகளுக்குள்ள தங்கம் இருக்கா? இது எல்லாம் தங்கம் தானே. தங்கமானது எல்லா பொருளையும் எப்படி இருக்கு? தங்கமானது வளையலையும் இருக்கு, தோடுலையும் இருக்கு, செங்கிலையும் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. எப்படி சார் இருக்குன்னு? தங்கத்தினால செய்யப்பட்டது. எது எதனால் செய்யப்பட்டதோ அந்த பொருள்களில் அது இருக்கும். அதே போல உலகத்தை எல்லாம் பரம்பொருளானவர் செய்தார், அவைகளுக்குள்ள அவர் இருக்கிறார். இப்ப எல்லா பொருளையும் அவர் இருக்கார. சோ டேபிள் இது வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கப்புறம் சேர்னு சொல்லக்கூடாது. அது என்ன? இதுலயும் அவர் இருக்கார், அதுலயும் அவர் இருக்கார். ஏன்னா இந்த ரெண்டையும் உண்டு பண்ணவரே அவர் தான். அவரிடத்துல தான் உலகங்கள்லாம் உண்டா இருக்கு. ஆகையால் எல்லா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அவர் இருக்கார். இப்ப என்னாச்சு? வஸ்துனால டிஃபரன்ஸ் கிடையாது. இது வேற பொருள், அது வேற பொருள் அப்படின்னாலும், தோடு வேற செங்கில் வேறன்னாலும் தோடுலையும் தங்கம் இருக்கு, செங்கிலையும் தங்கம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அவர் இருக்கிறார். இப்ப அவர் இல்லாத இடம் இல்ல, அவர் இல்லாத காலம் இல்ல, அவர் இல்லாத பொருள் இல்லை. அப்ப என்ன சார் அர்த்தம்? இதான் சார் வியாபகம்னு அர்த்தம். வியாபகம்னா எங்கும் இருக்கிறார், எந்த சமயத்திலையும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். பார்க்கணும், ஒவ்வொன்றையும் வித்தியாசம். எல்லாமாகவும் இருக்கிறார்னா ஒவ்வொரு பொருளாகவும் அவர் தான் இருக்கிறார். எல்லா இடங்களிலையும் இருக்கிறார். ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை. எல்லா தருணத்திலையும் இருக்கிறார். நேற்று இருக்கிறார், இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்க போறதில்லை என்று இல்லை. தேச கால வஸ்து பரிச்சேதம், இதுதான் சாதாரணமாக. தேச பரிச்சேதம் தான் நீங்க கிராஃப்ல XYZ அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு என்று குறிப்பதற்காகத்தான் தாங்கள் ஒரு XYZ போட்டுக்கிறீங்களா? இது எந்த இடத்துல இருக்கு, அதுக்கு ஒரு டைம் கோஆர்டினேட் ஒண்ணு சேர்த்து, என்னடா இந்த சமயத்துல இருக்கு அப்படின்னு. XYZ நாலு சேர்த்து. அதோட இல்ல, ஒவ்வொரு பொருளாகவும் இருக்க இன்னொன்னு புதுசா. அதான் நம்ம மத்தத்துல நம்ம முன்னாலே என்ன சொல்லிருக்க, சயின்ஸ் எல்லாம் இதுக்குள்ள சேர்ந்துருது. ஒரு பொருளை பிக் பண்ணணுமே ஆனால் நீங்க சாதாரணமாக 3 டைமென்ஷன்ல XYZ போட்டா போறாது, ஒரு T கோஆர்டினேட்டை ஒண்ணு சேர்க்கணும். அதோட இல்லாம அந்தந்த பொருளுக்கு தனியா இருக்கிற மாச ஒண்ணு சேர்க்கணும். இப்படி சேர்த்தா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்றது. ஆகையால் தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யா, எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் எல்லா பொருளாகவும் அவர் இருக்கிறார். அதான் இதை சொல்றாரு பாருங்க. வியாப்தே மே ரோதசி பார்த்த காந்திஷ்டாப்திகாஸ்தித கர்மணாச்சாப்யஹம் பார்த்த விஷ்ணுருத்யபிசம்ஹிதா. மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில அர்ஜுனனுக்கு சொல்றார், வியாப்தே மே ரோதசி பார்த்தா, இந்த பூமியில இருந்து ஆகாசம் இருக்கு, எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சிருக்கேன். அர்ஜுனனுக்கு அவர் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். எங்க பார்த்தாலும் உண்டு. இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியல, பயந்து போயிட்டான். முதல்ல என்ன கேட்டான் தெரியுமா? நான் எது சக்கியதே திரட்டும், என்னால பார்க்க முடியுமே, ஆனால் காமிச்சு கொடுங்க அப்படின்னு. ஓஹோ, அதனால முடியும்னா பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். முடியுமான்னு இல்லை, என்னைக்கு நீ என்ன பார்க்கணும்னு உன் மனதுல எண்ணம் தோணிச்சோ ஒரு நாள் பார்க்கிறாய், அவ்வளவு. பகவான் இடத்துல மட்டும் நோங்கிற ஆன்சரே கிடையாது. உங்க மனசுல நீங்க பகவான் இது வேணும்னு கேட்க வேண்டாம். நீங்க எனக்கு பார்த்தா தேவலை அப்படின்னு சொன்னா போதும், போரும் எல்லாம் எப்பன்னு நீங்க கேட்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு தகுந்ததான ஒரு யோக்கியத்தைய கொடுத்து அப்புறம் பண்ணுவேன். அது அவருடைய இயல்பு. அயல் என்னையும் ஆட்கொள்வாரோ, நீர் என்ன கேட்கறதுன்னு. என்ன ஆட்கொள்னு சொன்னீங்களோ இல்லையோ, அவ்வளவுதான். நீங்க எந்த நிலையில இருக்கேங்கிறது உங்களுக்கு வேண்டியதில்லை, பகவானுக்கு தெரியும். உங்களை சுத்தமாக ஆக்கி அதுக்கு தகுந்தவாழ ஆக்கி அதுக்கப்புறம் உங்க மனதுல அவர் உத்துவார். ஆகையாலும் நீங்க பிரார்த்தனை பண்ண வேண்டியது முதல் ஸ்டெப் தான் நீங்க பண்ணணும். அது பண்ணிவிட்டீங்கன்னா மீது எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற. ஆகைய எப்ப இப்படி ஆயிடுதோ என்னால பார்க்க முடியுமா? திவ்யம் ததாமிதே சட்டோ, கவலைப்படாதப்ப, இந்த கண்ணால உன்னை பார்க்க முடியாது, இன்னொரு கண்ணு வேணும். அதே போல நமக்கெல்லாம் சாஸ்திர ஜனிதமான கண்கள் வேணும்.
சாஸ்திரத்தினால தூய்மையான கண்கள் வேணும், அந்த பகவன் நாமாவை சொல்லி அதனால தூய்மையான ஒரு மனசு வேணும், அதுக்காக அதை தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார், காமித்தார். அர்ஜுனனுக்கு ஒரு சம்வேகம் வந்தது முதல் அத்தியாயத்துல. கிம்வா ஜெயேம எதிவா நோ ஜெயேயு, நாங்கள் ஜெயிப்போமா இல்ல அவர்கள் ஜெயிப்போமா, அவள் ஜெயிப்பாளா, இப்படி ஒரு டவுட். அதையும் போக்கடிக்கணும். என்ன ஆச்சுன்னா பீஷ்ம துரோண பிரமுகதா, பீஷ்மர் துரோணர் கர்ணர் எல்லாரும் அவருடைய வாயில போயிட்டே இருக்கான். என்னடா அது தெரிஞ்சு போயிடுது, யார் யார் உள்ள போறாளோ அவள க்ளோஸ். என்ன காரியம் காரணத்துக்குள்ள போச்சுன்னா உப்பு ஜலத்துல விழுந்ததுன்னா அது உப்பு போயிடுதோ இல்லையா. பகவான்கிட்ட இருந்து வந்தவாள்லாம் உள்ள போயிட்டா என்ன போச்சு கண்டுபிடிச்சாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா இது ஒரு தரம் பார்த்தா பரவாயில்ல சார், ரொம்ப நேரம் பார்த்தா பயானகமா இருக்கு, தீபத்வரகமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. ஒருத்தர் வாயில எல்லாம் போயிட்டு இருக்கு, பல்லுல மாட்டிகிட்டே இருக்கு, ஒருத்தர் கீழே தொங்கிட்டே இருக்காரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சிரமமா இருக்கு பார்க்கறது, பயமா இருக்கு, பயமா தான் இருக்கு, என்ன பண்றது? இது மறைச்சு விடுன்னு அவர் என்ன சொல்றார், கண்ணை நமக்கு பார்க்க முடியல, என்ன பண்றோம், காஸ்ட்லி இன்சிடென்ட், கண்ணை மூடிக்கிறேன், கண்ணை மூடினாலும் தெரியுது என்ன, இதுதான் பம்பா போயிடுச்சு. கண்ணை திறந்தா தெரியும், கண்ணை மூடினா தெரியும். சரி, இந்த பக்கம் தெரியுதுன்னா இங்க தெரியுது, பின்னால தெரியுமா தெரியும், மேல பார்த்தா தெரியும். இந்த விஸ்வரூபமானது அவரை விட்டு போகல, சர்வதா சர்வகாரம் அந்த விஸ்வரூபம் கண்ணுக்கு காணப்பட்ட கொண்டே இருக்கு. அப்பதான் பார்த்தேன், சுவாமி தெரியாம கேட்டுட்டேன், என்னால பார்க்க முடியுமா என்ன? இப்ப இதை வித்ரா பண்ணிக்கோ, தேனை வரூபேன சதுர்புஜேன, எனக்கு முன்னால காண்பித்ததான அந்த உருவமே காமிங்கோ, இது போரும் அப்படின்ட்டார். அப்பதான் பாக்குற, அப்ப சொல்ற அந்த ஸ்லோகத்தை, வியாப்தேமே ரோதசி பார்த்தா, ஏ அர்ஜுனா, நான் எங்க விண்ணுலகத்திலையும் மண்ணில இருந்து விண்ணு வரைக்கும் எங்கேயோ இருக்கேன், விண்ணும் மண்ணுவா நான் இருக்கேன். காந்திஷ்டா, முதல் பாதத்துல விண்ணும் மண்ணுமா இருக்கேன்னு சத்வரூபத்தை சொன்னேன், எங்கும் இருக்கிறேன். காந்திஷ்டா, என்னுடைய காந்தி எங்கேயும் வியாபிச்சிருக்கு, ஆயால் பாரூபம் சத்தியம் ஞானம். அதோட இல்ல, கிரமணாச்சாப்யம் பார்த்தா, கிரமணா எங்கும் வியாபித்து இருக்கிறேன், எங்குமாக எல்லாமாக இருக்கிறேன். அதனால எல்லாமாக இருக்கிறேன் நான் சொன்னதுனால அனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா வந்து. ஆகையால் கிரமணாச்சாப்யம் பார்த்த விஷ்ணுரத்யபிசம்ஹிதா. ஆகையால் இந்த விஷ்ணுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பிரம்மம்னு அர்த்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிதம் குஹாயாம் பரமே வியோமம் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படிங்கிற மந்திரம் முழுக்க இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு. இது மகாபாரதே யஜ்ஜகிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே வா அந்தர்பஹிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. யஜ்ஜகிஞ்சித் ஜகத் சர்வம், எது உலகத்துல இருக்கோ எனிதிங், ஒரு சின்ன அணுல இருந்து ஆரம்பிச்சு ஆகாச பரியந்தம் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் எத்தகிஞ்சித் ஜகத் சர்வம், அதுல என்ன திருஷ்யதே, எது காணப்படுகிறதோ. எனக்கு என்ன சார் உலகம் எல்லாம் காணப்படும், எங்க வீட்டுல இருக்கிற பொழுதுதான் காணப்படும், அது கண்ணுக்கு முன்னால் தான் காணும், பின்னால் இருக்கிறது காணப்படுமா? ஹால்ல இருந்த பெட்ரூம்ல என்ன இருக்கிறது தெரியாது, பெட்ரூம்ல இருக்கிறது சமையல் கட்ட தெரியாது, சமையல் கட்டில நடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அங்க ஸ்ரீமாதா ஸ்ரீமஹா ராஜ்யா அவதான் உங்களை உள்ள வளவழிக்கிறதே கிடையாது. வெளியில இருந்துக்கும் ஆகாரம் அங்க வெளியில வரும், அவ்வளவுதான், உள்ள வரப்படாது. என்ன பொருள் உள்ள இருக்குன்னு உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அரசு யாரு, நான் தான் அப்படின்னு சமையல் கட்டுக்குள்ள கிடைக்கிறது இல்லையா, எங்க இருந்து தெரியும் உங்களுக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியும்? தெரியாதே. எத்தகிஞ்சித் ஜெகத் சர்வம் எல்லாம் திருஷ்யதேங்கிறத எப்படி காணப்படும் உங்களுக்கு? சூயதே விவா, இது இருக்கு அது இல்லை என்று காதால கேட்கப்படுது. சக்கரை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு என்ன அர்த்தம், அதுல இல்ல. ரொம்ப இருக்கு அப்படின்னா 2 கிலோ வாங்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன, சூயதே விவா, எது இருக்கு எது இல்லை, காணப்படுகிறது கேட்கப்படுகிறது எல்லாமே. அந்தர்பஹிஷ்ட தத் சர்வம், உள்ளும் புறமும். இந்த உள்ளும் புறமும் உள்ளையும் இருக்கு வெளியிலையும் இருக்கு. பாத்திரத்துக்குள்ளையும் இடைவெளி இருக்கு, பாத்திரத்துக்கு வெளியிலையும் இடைவெளி இருக்கு. ஒரு குடம் இருக்குன்னா குடத்துக்குள்ள இடைவெளி இருக்கா, குடத்துக்கு வெளியில என்ன இருக்கு, அதே தானே இருக்கு. அப்ப என்ன சார் உள்ளையும் வெளியிலையும் இருக்கேன், அதான் அந்த பொருள் இருக்கிறது இடைவெளி தான். உள்ளையும் அதான் இருக்கு, வெளியிலையும் இருக்கு, நடுவுலையும்
அதான் இருக்கு அந்தர்பகிஷ்டா அந்த சகாரத்தினால நடுவில் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபியா வியாபித்து யாரு நாராயண ஸ்திதா சுவாமி மகாவிஷ்ணுவை சொல்லணும்னா நாராயணஹான்னு சொல்லிட்டு இருக்கல அதான் அர்த்தம். நாராயணஹான்னு என்ன அர்த்தம்? நராணாம் அயனம் எல்லா மனிதர்களும் சேர வேண்டியதான இடம். அயனம்னா டெர்மினஸ் அர்த்தம். பஸ் ஏறுமே பஸ் எங்க போய் நிக்கிறது டெர்மினஸ் அங்க போனா இறங்கிடும்பா சார் இந்த பஸ் இறங்க லாஸ்ட் ஸ்டாப் வந்துருது இறங்கிடும்போம் அதான் டெர்மினஸ். அதுல இருந்து அது வேற எங்கேயும் போகாது. அதே மாதிரியே இங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கு. மனுஷனா பிறந்து கொசுவா பிறந்து அதுக்கப்புறம் மாடா பிறந்து அப்படி பிறந்து இப்படி பிறந்து தேவனா பிறந்து கந்தர்வனா பிறந்து இப்படி சுத்தி சுத்தி கடைசியில ஒரு நாளைக்கு மோட்சம் வரும். அந்த மோட்சம் வந்தப்ப என்ன ஆயிட்டு நாராயணா போயிட்டு அந்த நாராயணா பிறகு மறுபடியும் திரும்பி வர கிடையாது. தத்விஷ்ணோ பரமம் பதம் ததா பசியந்தி யோகினா அவ்வளவுதான். நித்திய சூரிகள்ங்கிற நீங்க ஞானிகள்ங்கிற விவகாரம் என்ன? அந்த இடத்தை அடைஞ்ச பிறகு எதோ பூயோன நிவர்த்ததே திரும்பி வராதில்லை. அப்படிப்பட்டதான அந்த இடமும் அந்நிலைக்கு நாராயணன் என்று பெயர். அதுதான் நாங்க விஷ்ணுன்னு சொல்லிட்டோம். இப்ப பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கல அதுதான். ஆகையால் இத்தியாதி ஸ்ருதே பிருஹன் நாராயணே சரி சர்வபூதஸ்தமேகம் நாராயணம் காரண புருஷம் பரம் பிரம்ம சோகமோக விநிர்முக்தம் விஷ்ணும் ஜாயன்ன சீததி இது ஆத்மபோத உபனிஷதி. இப்படி ஒரு உபனிஷத்து இருக்கா சார்? மாத்தர் 108 உபனிஷத்தை படிச்சா தானே தெரியும். நம்ம ஏதோ ஒரு சில உபனிஷத்து அதை வாசி விட நான் சுரக்கியம்ல நினைக்கிறோம். ஆச்சாரியர்கள் ஏன் 12 உபனிஷத்து தான் பாஷ்யம் பண்ணினார், மீதி உபனிஷத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணலையேன்னார். இதை படித்தா மற்ற உபனிஷத்துகளுடைய பாஷ்யம் உங்களுக்கு எப்படி பண்ணிக்கணும் தெரியும். எல்லாத்தையும் பண்ண முடியாது சார். பணமரத்தை ஏறவன என்ன நேரம் தள்ள முடியும்? நம்ம கையேற்ற வரைக்கும் தான் தள்ள முடியும். அதுக்கப்புறம் அவனா ஏற கத்துக்கலாம். அதே மாதிரியே ஒரு 10 உபநிடது 11 உபநிடது சேதாசதர உபநிடது வரைக்கும் பண்ணினேன். இனிமேல இதுதான் மெத்தட். உபநிடத்துக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா இது மெத்தட். இது தெரிஞ்சிருந்ததுல இது எல்லாம் பண்ணணும். அதே போலயே ஆத்மபோத உபநிஷத்துன்னு இருக்கு. அந்த உபநிடத்துல சொல்லிருக்கு சர்வபூதஸ்தமேகம் நாராயணம் எல்லா பிராணிகளிடத்திலையும் இருக்கக்கூடியதான பூதம்னா பிராணின்னு அர்த்தம் சொன்னேன். அதோட மட்டும் இல்ல அவன் தீதி பூதானே எது உண்டா ஆடுதோ அதுல எல்லாவற்றையும் அவர் இருக்கார். தத்வாத தேவானு பிராவிஷது அப்படின்னு எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிற ஒரே தத்துவம். அந்த தத்துவத்தை நாராயணம் அந்த தத்துவம் தான் நாராயணன். இதுக்காக நீங்க எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம். இந்த இதயத்திலேயே ஜோதி ரூபமா இருக்கிறார். நாராயணம் காரண புருஷம். அவர் காரண புருஷமா இருக்கார். உலகத்தை எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கார். பரம காரணம் பரம் பிரம்மா. அவர் தான் சோக மோக விநிர்முக்தம். அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நமக்கு எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் டென்யூட், எதை பார்த்தாலும் மோகம். எங்க சுகம் இல்லையோ அங்கே சுகம்னு நினைக்கிறோம். எது துன்பம் இல்லையோ அதை கஷ்டம்னு நினைக்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணணும்னு கஷ்டமா இருக்கு சார். ஒரு காரணம் பகவான் நாம பகவானுக்கு முன்னால கண்ணை மூண்டு நிம்மதியா உட்காருங்க சார் ஒரு 5 நிமிஷம். அது நடக்காத காரியம். இது ஏதாவது பண்ணுங்க சார், இது முடியாது. மௌனமா இருங்களேன், அதுவும் முடியாது. மௌனமா இருந்து பாருங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு டெலிபோன் தொடர்றது இல்லைன்னு வச்சு பாருங்க, நடக்காதுன்னு. அது இல்லாம எப்படி சார் மூச்சுக்காது மாதிரின்னா அது அப்படியாய். விவகாரம் என்னென்ன எது நல்லதோ அது நமக்கு அதுல நம்ம மனசு செல்வதில்லை. எது கெடுதலோ அது கிட்ட ஓடிட்டு இருக்க மனசு, அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அத அந்த சோக மோகத்தோட கூடி இருக்கான்னு இந்த மனுஷன். எல்லோருக்கும் மோகம் இருக்கு. அதனால சில பேர் அத பர்சன்டேஜ் வேற. மற்றவர்களுக்கு மோகமே இல்லாத வியக்தியே கிடையாது, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த சோகம் மோகம் கவலை ஒரு நாளாக கவலை இல்லாத நாள் இருக்கு அவங்களுக்கு. ஏதோ ஒரு சமயத்துல ஒரு செகண்டாவது கவலை வரும் ஒரு நாள்ல. பாத்தியா இவங்க நான் மதிக்கல, என்ன பார்க்காம போயிட்டான், பாத்தியா என்ன உங்களை பார்த்தேன்னா நீங்க மகாவிஷ்ணுவா நான் உங்களை பார்க்கறது எதிர்க்க பார்த்துட்டு சிரிக்காம போறான் சார், நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான் சார். இப்படி எல்லாம் ஏதோ ஒரு சுகம் மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கு. இந்த சோகமோகாதிகள் இல்லாதவர் பரம்பொருள் ஒருவர் தான். அதான் சோகமோக விநிர்முக்தம் விஷ்ணும் ஜாயன்.
அவரை நினைத்துக் கொண்டு நசீததி இவன் கட்டப்படுவதில்லை, துக்கத்தை அடைவதில்லை. இது ஆத்மபோதோபனிஷதி. இந்த விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு விளாசம் சொன்னேன். விஷதேர்வா நுப்ரத்யாந்தஸ்ய ரூபம் விஷ்ணுரிதி. அடுத்தது விஷதேர்வா பிரவிஷதேர்வா. விஷதின்னு நமக்கு அர்த்தம் தெரியல. பிரவிஷதேர்வா நுப்ரத்யாந்தஸ்ய விஷ்ணு நுக் சேர்த்தேன்னா விஷ்ணு. அவ்வளவு. அது எப்படி சார் வியாக்கரண விஷ்ணு தானே ஆச்சு. நூ ஆச்சு எப்படி? புருஷோதரத்வா சாது தாத்து லோபம். ஆகையால் என்னாச்சு? விஷதேங்கிற தாத்துவுக்கு மேல நுட்பிரத்தியம் வந்ததுமே விஷ்ணு அப்படின்னாச்சு. இதுக்கு என்னது கிரம பாத விட்டே கிரமக்கிதி நடக்கிறான். இந்த பகவான் என்ன பண்ணியிருக்காரு? வாமனாவதாரத்துல தன்னுடைய பாதங்களை வச்சு பூமி முழுக்க அழுந்தார், ஆகாசம் முழுக்க அழுந்தார். அது வெறும் அளக்கிறது மட்டும் இல்ல, எல்லா உலகத்தையும் அளந்துட்டார். அளந்துட்டு இப்ப எங்கே வேற உலகமே இல்லையேங்கிற. எனக்கு 3 அடி வைக்கிறேன், 2 அடியிலேயே அளந்து விட்டேனே, வேற ஒண்ணும் கிடையாது. கிரம பாத விட்டே பாதங்களை வைக்கிட்டார். 3வது பாதக்கு இடமே இல்லையே அப்படின்ட்டு. அப்படின்னா அதனால்தான் அவருக்கு என்ன பேரு? விஷ்ணு அப்படின்ட்டு. உலகங்களை தான் வியாபித்தவர், சர்வ வியாபகமா இருக்கிறவர் அப்படின்னா. யஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம் தஸ்ய சக்யா மகாத்மனஹ தஸ்மாதேவ உச்சதே விஷ்ணு விஷேர்தாதோ பிரவேசனாத். வெறுமனா இல்ல, யஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம், எக்காரணத்தினால் உலகம் எல்லாம் அவர் உலகத்துல எல்லாம் பிரவேசித்து இருக்கிறாரோ, உள்ள புகுந்து இருக்காரோ. எது? சத்திய சக்தியா மகாத்மனஹா. வெறுமன அவர் மட்டுமல்ல, அவருடைய இந்த உலகத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தியாக, அதற்கும் ஒரு சக்தி, அந்த சக்தியாக புகுந்து கொண்டிருக்கிறார். என்ன சக்தி? ஏனத்திய ஒரு கிரக பிருதிவி ஜதிருடா. இந்த பூமியில எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான சக்தியாக அவர் இருக்கிறார். ஆகாசத்துல எல்லாத்துக்கும் இடவழியை இடத்தை கொடுக்கக்கூடியதான சக்தியா இருக்கிறார். இங்க காத்துக்கு உங்க சரீரத்துக்குள்ள பிராணனை தரக்கூடியதான சக்தியா இருக்கிறார். நெருப்புல எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியதான சக்தியா இருக்கிறார். ஜலத்துல உங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடியதான சக்தியாக இருக்கிறார். வேற என்ன வேணும்? ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்குள்ள ஒரு சக்தியா இருக்க. ஆகையால் எந்தெந்த பொருளை சிருஷ்டி பண்ணினாரோ அந்த பொருளுக்கு ஒரு சக்தியா நாம ரூப கர்மாத்மகம், அந்த கர்மஸ்வரூபமாக அவர் இருக்கிறார். ஒவ்வொன்றும் இந்த உலகத்துல ஈஸ்வர சிருஷ்டியில பிரயோஜனம் இல்லாத பொருளே கிடையாது. ஞாபகம், எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. இது எதுக்கு சார் படைச்சார் அப்படின்னு கேட்டேன்னா அது கொடுக்கும். தும்ப மரத்துக்கு முள்ள வச்சாரேன்னு, அது வச்சதுனாலதான் சார் ஒட்டகம் வாழறது. ஒட்டகமானது தும்ப முள்ள சாப்பிட்டுதான் வாழறது, முள்ள சாப்பிடுறது. அது தெரியுமா? கிரமேல கர்மன்னு தெரியுது. பாம்பு இருக்கு, அதுக்கு என்ன செய்யறாரு? காலே வைக்கல அவர். என்ன சுவாமினார்? கால் வைக்காமலேயே அது போகும் சார். ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு இதுதான் வேணும், இது வேண்டாம் இல்ல, எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாத போனாலும் உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திக்கலாம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அத்தனையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அவருடைய சிருஷ்டியில எதுவும் வேஸ்ட்ங்கிறது கிடையாது. இது எதுக்கு படைச்சார்? ஏன் சார் 5 புலம் தானே படைச்சார், 6வது புலம் படைச்சா அவருக்கு என்ன குறைஞ்சு போச்சார்னா போய் கேட்டான். ஏன் 5 புலம் தான் கொடுத்துட எனக்கு, 6வது புலம் கொடுத்தா என்னன்னு அவர் சிம்பிளா கேட்டாராம். என்ன உனக்கு இந்த உலகத்துல எந்த பொருள் அறிய முடியல சொல்லுங்க. சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 5 பொருளை அறியறதுக்கு, சொல்ல அறியறதுக்காக காதையும், உருவத்தை அறிவதற்காக கண்ணையும், வாசனையை அறிவதற்காக மூக்கையும், சுவையை அறிவதற்காக நாக்கையும், ஸ்பர்சத்தை அறிவதற்காக தோலையும் கொடுத்திருக்கேன். வேற ஏதாவது உனக்கு அறிய முடியாததான பொருள் ஏதாவது இருந்தா அதுக்கு நீ எனக்கு இதை போல இல்லப்பா, இதை அறிய முடியல, எனக்கு கொடுங்கன்னு கேளப்பா, தரேன்னு. அவன் பார்த்தான், உங்களை அறிய முடியலேன்னு. சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்லவா அவர். அசப்தமஸ்பர்சம ரூபம் அவ்யயம் ததா அரசம் நிச்சயமகந்த வச்சயது. உங்களைத்தான் அறிய முடியல, அதனால புலன் வேணும்னு. என்ன அறியறதுக்கு தான் மனசு கொடுத்துருக்கேன். சுத்தமாக மனசு இருந்தா என்ன அறியலாம். திருஷ்யதே அக்ரையா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசனே. ஆகையால் அதையும் கொடுத்துருக்கேன். திரும்பி வந்துவிட்டான். திரும்பி வரணும். திரும்பி வந்தானோ இல்லையா, நடுவுல கதவு மூடிடுது. என்னடா ஆச்சுன்னு, என்ன பார்த்தவன் மறுபடியும் சம்சாரத்துக்குள்ள போகக்கூடாதுன்றார்.
ஆத்துல சொல்லிட்டு வரலையேன்னா அவளே அழிச்சுன்னு வரேன்ட்டாரு விஸ்வாசம். பத்ம புராணத்துல இந்த கதை இருக்கு. விவகாரம் என்னடா விவகாரம்னா, நமக்கு 5 புலன்கள் தான் கொடுத்திருக்காரு, 6வது புலன் கொடுக்கலையேன்னு கேட்க வேண்டாம், அல்லாத கொடுத்திருக்காரு. ஈஸ்வர திருஷ்டியில, பகவானுடைய திருஷ்டியில இது வேண்டாம், இது அனாவசியம் என்கிறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அனாவசியமான பொருள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். அது நமக்கு எது தேவையில்லையோ அது சேர்த்து வச்சுக்கிறோம். அதனாலதான் மனுஷனுக்கு கவலை. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா எதுக்கு நமக்கு வேலை இல்லையோ எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க, சேமமா இருப்பேன். அதான் தஸ்மா யஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம் சத்யசக்யா மகாத்மனா தஸ்மாதேவ உச்சதே விஷ்ணு. ஆயால் தான் இவருக்கு என்ன பேரு, விஷ்ணுன்னு பேரு. விஷேர் தாத்தோ பிரவேசனாத், ஒவ்வொரு பொருளிலையும் அவர் புந்து கொண்டிருக்கிறதுனால விஷ்ணுன்னு பேரு. இது விஷ்ணு புராணே எதுத்தேசேன, இதுவரைக்கும் விஷ்ணுங்கிற நாமாவுக்கு அர்த்தமாச்சு. இப்ப எங்கும் வியாபிச்சு இருக்கிறதுனால இவருக்கு விஷ்ணு, ஒரு இடத்துல இருக்கிறதுனால விஷ்ணு இல்லை. வாமனாவதாரத்தை எல்லாமாக வியாபித்ததால் விஷ்ணுன்னு பேரு. அடுத்து எதுத்தேசேன அத்வரே வஷட்கிரியதே ச வஷட்கார விஸ்வம் விஷ்ணுர் வஷட்கார. வஷட்காரம் எதை உத்தேசித்து யஜ்ஞத்தில் வஷட்டுன்னு சொல்றீங்களோ அதுக்கு வஷட்காரம். வஷடு அப்படின்னு முதல்ல ஏஜாமஹே அப்படின்னு கத்துவார். எந்த தேவதைக்கு நீங்க ஹோமம் பண்ணணுமோ அந்த தேவதையை கூப்பிடணும். அந்த தேவதையை கூப்பிட்ட பிறகு ஆவாரம் பண்ணினதுமே அவரை கூப்பிட்ட பிறகு அவர் வருவார். வந்ததுமே அவருக்கு என்ன பண்ணணும், அவருக்கு ருத்வேதி மந்திரத்தை சொல்லணும். அந்த அவர் வந்ததுமே அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு உட்கார்ந்து எல்லாம் பண்ணின பிறகு அவருக்கு என்ன பண்ணணும், அத்வதியானவர் அவர் அதுக்கப்புறம் வட்டட்டுன்னு சொல்லி ஹோமம் பண்ணுவார். நெருப்புல ஹோமம் பண்ணியதுமே அது அவருக்கு போய் சேரும். அவருக்கு போய் சேர்ந்த பிறகு அவர் சந்தோஷப்பட்ட பிறகு அவருக்கு பிறகு யாஜ்யா இன்னொரு மந்திரத்தை சொல்லணும், துதிக்கணும். முன்னால சொன்னதுக்கு புரோரவாக்கியான்னு பேரு, யாகம் பண்றதுக்கு முன்னால பண்ணக்கூடியதான மந்திரம். அவருக்கு வட்டக்காரம் சொல்லி அவருக்கு ஹோமம் பண்ணின பிறகு மறுபடியும் இன்னொரு துதிக்கணும், அதுக்கு யாஜ்யான்னு பேரு. எப்படி புரோனவாக்கியா யாஜா இந்த ரெண்டும் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவரை சாமகானம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். இப்படி நடக்கிறது. அதனால யாரை உத்தேசித்து யாருக்காக தாங்கள் வட்டட்டுன்னு சொல்லி நெய்ய விடுகிறோ அவருக்கு வட்டக்காரம். யஜ்ஞோவை விஷ்ணு, எல்லா தெய்வமும் விஷ்ணுஸ்வரூபமாக இருக்கு. சர்வமும் எங்கே விஷ்ணுஸ்வரூபமாக இருக்கு. அதாவது அவ எடுத்து போனாலும் கடைசியில போய் சேர்ற இடம் இது விஷ்ணுஸ்வரூபம் தான். எந்த பேங்க் பிரான்ச்ல இன்கம் டாக்ஸ் கட்டினாலும் யாருக்கு போய் சேர்றது சார், அவனுக்கு தான் போய் சேரும். நீங்க எங்கேயாவது ஸ்டேட் பேங்க்ல கட்டுங்க, எந்த பேங்க் எங்க போஸ்ட் ஆபீஸ்ல கட்டுங்க, எங்கே வேணும்னாலும் சரி, கடைசியில எந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது அவருக்கு தான். இதெல்லாம் புரியுது, வேதாந்தம் சொன்னா புரியும். இதை நம்ம பாக்குறோம். ஆனா விவகாரம் என்னடா, நீங்க எந்த பகவான சொன்னாலும் எங்க போய் சேர்றது, பகவான போய் தான் சேர்றது. அவருக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சிருக்கணும். அப்ப எதுத்தேசேன அத்வரே வஷட்கிரியதே ச வஷட்காரா யஸ்மின் யஜ்ஞேவா வஷட்கிரியே ச வஷட்கிரியா வஷட்காரா. இந்த வஷட்டுங்கிற மந்திரம் எந்த யஜ்ஞத்துல சொல்றீங்களோ அந்த யஜ்ஞத்துக்கே வஷட்டுன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கணும், அந்த யாகத்துக்கே வஷட் ஸ்வரூபம்னு பேர். யஜ்ஞோவை விஷ்ணு, எந்த இடத்துல யாகம் நடக்கிறதோ எந்த இடத்துல ஹோமம் நடக்கிறதோ அந்த இடத்துல கூப்பிடாமலே நீங்க போலாம். ரொம்ப விஷயம். யாகத்துக்கெல்லாம் கூப்பிடணும்னு இல்லை, அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். அனாஹூதோ அத்வரம் கச்சேதுன்னு நியாயம். எங்களை கூப்பிடலையே இதெல்லாம் வச்சுக்கூடாது, கூப்பிடாமலேயே போய் சேரணும். அது அதனால யஸ்மின் யஜ்ஞேவா வஷட்கிரியா சஹ வஷட்காரா யஜ்ஞோ வை விஷ்ணு இது ஸ்ருதேஹே யஜ்ஞா வஷட்காரா ஏன வஷட்காராதி மந்திராத்மனாவா தேவான் பிரீணயதி. எந்த வஷட்காரம் எனக்கூடியதான மந்திரத்தினால் தேவதைகளை சந்தோஷப்படுத்துறீடோ அந்த மந்திரத்துக்கே வஷட்காரம் பகவான் பேரு. ச வஷட்காரா தேவதாவா பிரஜாபதிஷ்ட வஷட்காரஸ்தா இது ஸ்ருதே. இதுல மந்திரம் சொல்றது சதுர்பிஷ்ட சதுர்பிஷ்ட துவாப்யாம் பஞ்சபிரேவச பூயதே ஜபனத்வாப்யாம் தமே விஷ்ணு பிரசீதது. இப்படி ஒரு மந்திரம். சதுர்பிஷ்ட சதுர்பிஷ்ட 4 நாளையும் 4 நாளையும், துவாப்யாம் 2 நாளையும், பஞ்சபிரேவச 5 நாளையும்,
புனர்த்வாபியாம் மறுபடியும் 2 நாளையும் எங்க ஹோமம் பண்றீங்களோ சமே விஷ்ணு பிரசீதது. இப்படிப்பட்டதான விஷ்ணு எனக்கு சந்தோஷப்படும். என்ன சார் இது 4 4 2 5 2ங்கிறல என்ன புரியலையே சொல்றாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓ ஸ்ராவய அப்படிங்கிற மந்திரத்துக்கு 4. ஓ ஸ்ராவய புரியுதா ஒரு நாள். அதுக்கப்புறம் அஸ்து ஸ்ரௌஷட் அடுத்த மந்திரம் அஸ்து ஸ்ரௌஷட் 4. அப்புறம் யஜா அக்னிம் யஜா இந்திரம் யஜா அப்படின்னு பண்றல யஜாங்கிறது 2. அதுக்கப்புறம் ஏ யஜாமஹே அப்படின்னு சொல்லும். இது 5. கடைசியில வட்டட் 2. இந்த 5 மந்திரங்களும் எங்க உபயோகப்படுத்துன்னு பூஜை பண்றாலோ அது யஜ்ஞம். அதான் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். அதான் சதுர்பிஷ்ட ஓஸ்ராவய அஸ்து ஷௌட என்ன மந்திரங்கள்னாலையும் ஸ்வாபியாம் பஞ்சபி தேவதா யஜா ஏ யஜாமஹே என கொடியதான மந்திரங்கள்னாலையும் பூயதே ஜபுனர் ஸ்வாபியாம் கடைசியில வஷட் என்ற ஹோமம் பண்றீங்களோ சமே விஷ்ணு பிரசீதது. இப்படிப்பட்டதான மகாவிஷ்ணுவானவர் எங்க இடத்துல சந்தோஷப்படட்டும் சந்தோஷப்படட்டும் அப்படி. இந்த பகவத்கீதையை பத்தி சொல்ல சொன்ன பகவத்கீதையை பத்தி சுருக்கமா 2 நிமிஷத்துல சொல்லணுங்கிற என்ன பண்றது இது நடக்கிற காரியமா அவர் சொன்னார். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யஜ தியஜ பஜ இதுதான் பகவத்கீதை. முதல் 6 அத்தியாயம் யஜா என்ன கர்மாவை பண்ணு. முதல் 6 அத்தியாயம் வரைக்கும் என்ன சொல்றது கர்மாக்களை பண்ணி கொண்டுரு. கர்மாவை பண்ணினாதான் நீ சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு கர்மயோகத்தை சொல்றது. யஜா 2வது 6 அத்தியாயம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணு. அதனால பக்தி யோகம் தான் இங்கதான் சொல்லுது. 7ஆம் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு 12ஆம் அத்தியாயத்துக்கு பக்தி யோகம் பஜா யஜ பஜ. கடைசி 6 அத்தியாயம் என்னாச்சுன்னு எல்லாத்தையும் விட்டு பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ. கடைசி தியாஜான்னா பகவத்கீதை என்னன்னா யஜ பஜ தியாஜான்டா. ஓஹோ நன்னா இருக்கே சார்ட்டா. இப்படி புரிஞ்சுக்கலாம். விவகாரம் என்னன்னா ஒரு புத்தகத்தை பார்த்தோமையானால் அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்க டோட்டலா அதை விஸ்தாரமாக எப்படி சொல்லியிருக்கு. அதே மாதிரியாகவே யஜ்யம்னு சொன்னா இந்த யஜ்யம் சாஸ்திரத்துல 5 இருக்கு. இது முழுக்க நமக்கு புராணங்கள்ல சொல்லியிருக்கா. நீங்க ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம். எல்லாமே நம்ம மகர்ஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் எழுதியிருக்கா. அவ வாழ்நாள் முழுக்க இதுலயே கஷ்டப்பட்டு அவர் சின்ன சின்ன செய்திகள்ல தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எழுதியிருக்கா. ஆனா நமக்கு அதை படிக்கிறதுக்கு டைம் எங்க இருக்கு? டிவி பாக்குறதுக்கே டைம் இருக்கு. இந்த சண்டை போட்டுட்டு அது ரைட்டா இது ரைட்டா இதை காட்டினது ரைட்டா அதை காட்டினது ரைட்டா பண்ணினது ரைட்டா என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க. வேற முழுக்க இதேதான். அது என்னவோ நடந்து தொலைஞ்சது. நீதியில அதை பத்தி யோசனை பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். மனுஷனுடைய விவகாரம் ஒன்றுமே கிடையாது. கடைசியில என்ன ஆச்சுன்னா இவன் எல்லாத்தையும் பேசணும். எது வாசிக்கணுமோ எது இந்த வாழ்நாள்ல வரணுமோ அதை விட்டான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கோ அதுல இருக்கிற ஒவ்வொரு நாமாவையும் அர்த்தம் பண்ணிக்கோங்கிறது அதை விட்டாச்சு. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால்தான் இவன் என்ன பண்ணிருக்காரு இந்த 5 தான் விஸ்வஸ்வரூபம். சதுர்பிஷ்டாபியாம் பஞ்சபி தேவஜ பூயதே புனர்த்வாபியாம் சமே விஷ்ணு பிரசீதது. சரி விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரஹ. அடுத்த நாம பூத பவ்ய பவத் பிரபு. இது அர்த்தம் சொல்லியாச்சு. சொல்ற பூதஞ்ச பவ்யஞ்ச பவச்ச பூத பவ்ய பவந்தி. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் தேசாம் பிரபு. அதுக்கு நியமனம் பண்றவர். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் யாருக்கு என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது காலங்கள் முழுக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களுக்கு அடுத்த ஜென்மாவில் என்ன நடக்க போறது அவருக்கு தெரியும். நீங்க பகவானை தியானம் பண்ணினீங்கன்னா அது எப்படி ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். அத்தனை ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பிறவி கடல்களுக்குள்ள என்னைக்காவது நீங்க அந்த பக்கம் திருப்பி விடா. அவ்வளவு ஒன்ஸ் நீங்க திரும்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வைக்க. என்னைக்காவது எந்த ஜென்மாவிலையாவது ஒரு நாளைக்கு நீங்க நான் நல்ல வழிக்கு திரும்பணும்னு பகவான் இடத்துல மனசை வச்சோம்னா போடும். உங்களுக்கு குருவை அனுப்பிச்சு மந்திரத்தை சொல்லி அதை நீங்க சேமத்தை அடைஞ்சு இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடையிற வரையும் உங்க பக்கத்துல இருந்து காப்பாத்துறாரு. விட்டுற மாட்டார். உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களால செய்ய வைக்கிறார். நீங்க பண்ண மாட்டேன் அவருக்கு தெரியும். விவகாரம்னா கையை பிடிச்சிட்டு பண்ண சொல்றாரு. ஆனா முதல்ல அவர் பக்கம் திரும்பணும். அதனால பூத பவ்ய பவத் பிரபு
பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாவற்றுக்கும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். காலபேதமனாதிருத்ய தன்மாத்திர பிரதியோகிகம் ஐஸ்வர்யம் அஸ்ய. தன்மாத்திர பிரதியோகிகம் ஐஸ்வர்யம் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான இருத்தல் உருவமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த பொழுதையும் எங்கெங்க பார்த்தாலும் இருத்தலாக அவர் இருந்து கொண்டிருக்கார். அது பிரபுத்வம். அதனால்தான் அவருக்கு பிரபுத்வம். தனியா ஏதோ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல் எடுத்து அடிச்சு அப்படி எல்லாம் பண்ண மாட்டார். ஸ்கூல் வாத்தியார் இல்ல, அவரும் இப்ப அடிக்கப்படாது. இந்த காலத்துல பழைய நாள் அதெல்லாம் முட்டியை தட்டுவார், ஏதோ பண்ணுவார், அதெல்லாம் போயிடுது. இப்ப என்ன ஸ்கூல் வாத்தியார்னா இருக்கிறது ரொம்ப மோசமான ப்ரொஃபஷன். அதட்டப்படாது. குருமுனி பார்த்தாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா போச்சுன்னு அப்படின்னா விவகாரம் இருக்கணும். பழைய நாள்ல குருன்னா ஒரு பயம் இருந்தது, அதனாலே இருந்தது. இவன பூதபவ்யபவத் பிரபு பிரபு பிரபவதி பிரபு எல்லாமாகவே ஆவார். காலத்தை கடந்தவர், காலத்தை உண்டு பண்ணினவர், காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் நியமனம் பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் உள்ளவர். ஆகையால் நீங்க இப்படி ஆகணும்னு நினைச்சல என்ன உங்களுடைய காலத்தை நல்ல காலமாக ஆக்கி விடுவார். நமக்கு வரக்கூடியதான என்னென்ன துன்பங்களை அதை அமைத்து மாற்றி அமைச்சு உயர்ந்ததாக ஆக்கி விடுவார். அதனால பூதபவ்ய பவத் பிரபு. அதுக்கப்புறம் பூதகிருத் பூதபிருத் பாவக பூதாத்மா பூத பாவன அப்படின்னு அடுத்ததா 5 செட்டு நாமாக்கள். இத